ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழை பொறுத்த வரையும் யூனிட் 7ல் இன்னா 40 அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா? ஸோ இன்னா 40 அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கபிலர். ஸோ கபிலர் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சைவ சமயத்தை சார்ந்தவர். அதே மாதிரி இன்னா 40 அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடல்களோடு சேர்த்து 41 வெண்பாக்களால் ஆனது. ஸோ இன்னா 40ஓட பாடல் வரிகள் எந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெண்பாக்களால் ஆனது. ஓகேங்களா? ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பை வந்து பார்த்தோம். ஸோ அடுத்ததான் இன்னா 40ஓட பெயர் காரணம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னா 40 பொறுத்த வரையும் இன்னா அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். இன்னா 40ல் இருக்கக்கூடிய 40 பாடல்கள்லையுமே ஒவ்வொரு பாடல்லையும் இன்னது இன்னா அப்படின்ற வார்த்தை வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இன்னா 40 அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னா 40ல் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்தில் 4 கடவுளை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. சிவன், பலராமன், திருமால், முருகன். இந்த 4 கடவுளையும் வணங்காமை துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 கடவுளையும் வணங்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு துன்பம் அப்படின்ற மாதிரி இந்த கடவுள் வாழ்த்தில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னா 40ல் இருக்கக்கூடிய பொதுவான குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ துன்பம் தரக்கூடிய செயல்களை தொகுத்து கூறக்கூடிய நூல் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னா 40. தொல்காப்பியர் கூறக்கூடிய அம்மை அப்படின்ற வனப்பு வகையை சார்ந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னா 40. அதே மாதிரி கபிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைவ வைணவ பேதம் வந்து கிடையாது. ஸோ இன்னா 40ல் 40 பாடல்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த 40 பாடல்களில் கிட்டத்தட்ட 164 இன்னாத செயல்கள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னா 40ல் எத்தனை இன்னாத செயல்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சங்ககால கபிலரும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இன்னா 40 கபிலரும் வேற வேற ஆள். ஏன்னா கபிலர்களில் நிறைய பேர் வந்திருக்காங்க. கபிலர் அப்படின்ற பெயரை தாங்கிய புலவர்கள் வந்து பல பேர் வந்து இருக்காங்க. உதாரணத்துக்கு பாரி மன்னனை பற்றி பாடிய சங்க கபிலர், இன்னா 40 பாடிய கபிலர், 11ஆம் திருமுறையில் கூறப்படக்கூடிய கபிலதேவ நாயனார், அதே மாதிரி 12 பாடலில் சில பாடல்களை பாடிய கபிலர், அகவற்பா பாடிய கபிலர். இது மாதிரி பல கபிலர்கள் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்னா 40 பாடிய கபிலர். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சங்ககால கபிலரும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இன்னா 40 கபிலரும் வேற வேற ஆள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இன்னா 40 பொறுத்த வரையும் இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்ல இருந்து தான் கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னா 40ல் இருக்கக்கூடிய பாடல் வரிகளில் ஒரு சில பாடல் வரிகள் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக இன்னா 40 அப்படின்னாலே எல்லா பாடல் வரிகள்லேயுமே இன்னா, இன்னா, முன்னின்னா, இன்னா, 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 இது மாதிரி இன்னா இன்னான்னு வந்தாலே அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னா 40 தான். ஓகேங்களா? அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகே, முதல் பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பின்னா. அதாவது பணக்காரனாக இருப்பான். ஓகேங்களா? நிறையா பணம் வச்சுருப்பான். அதை வந்து மற்றவங்களுக்கும் தந்துட்டு தானும் வாழ்ந்தான் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பம் கிடைக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு தராமல் தான் மட்டுமே வாழணும், தான் மட்டுமே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சானா அதில் எந்த ஒரு இன்பமும் கிடைக்காது அப்படின்றது தான் இந்த பாடல் வரியோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் தீமை உடையவர் அருகில் இருத்தல் இன்னா. ஸோ தீய எண்ணங்கள் கொண்ட நபர்களோட நம்ம பழக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு துன்பத்தை தான் தரும் அப்படின்றது தான் இந்த பாடல் வரியோட அர்த்தம். அடுத்த வரிகள் பாருங்கள். ஊனை தின்று ஊனை பெருக்கள் முன்னின்னா. அதாவது ஒரு அரசர் தன் நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக யானைகளை வந்து வளர்க்குறாரு அப்படின்னா அது அவருக்கு சிறப்பை தேடி கொடுக்கும். அதே அரசர் தன்னுடைய உடம்பை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக பிற உயிர்களை வந்து கொல்றாரு அப்படின்னா அது துன்பத்தில் போய் முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த பாடல் வரிகளோட அர்த்தம். அடுத்ததான் குளவிகள் உரைப்பினி இன்னா. இங்கே குளவிகள்னால் குழந்தைகள்னு அர்த்தம். ஓகேங்களா? குழந்தை பருவத்திலே அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாதிகள்லாம் வருதில்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா துன்பந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு. அதாவது பொருள் இருக்கிறவன் மற்றவங்களுக்கு அவன்கிட்ட இருக்கிறத கொடுப்பான். அப்போ வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது. ஆனால் பொருளே இல்லாதவன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் அவனால் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது அவனுக்கு வந்து ஒரு துன்பத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இந்த வரியோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இன்னா ஈன்றாளை ஓம்பா விடல். அதாவது பெற்ற தாய் தந்தையரை கடைசி காலத்தில் பிள்ளைங்க வந்து பார்க்காம விட்டுறாங்கல்ல. ஸோ அது வந்து துன்பந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
அடுத்தது திருவுடையாரை செரலின்னா, அதாவது செல்வம் உடையவர்கிட்ட நம்ம பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு துன்பம்தான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இந்த வரிகள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இதிலேருந்து தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இடைப்பதிவில் சந்திக்கலாம். ஸோ இந்த விடைப்பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.